ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம். கையில் நிலம் எங்கள் உரிமை என வாசகங்களை ஏந்தி நிற்கும் இவர்கள் அடுத்தவர் நிலத்தையோ அரசு நிலத்தையோ கேட்டு வரவில்லை. சொந்த பணம் போட்டு வாங்கி 30 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த நிலத்தை காப்பாற்றிக் கொள்ள வந்தவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை காந்திநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வருகின்றனர். இதே ஊரைச் சேர்ந்த கைலாசம் என்பவர் 30 வருடங்களுக்கு முன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். அவருக்கு பூர்வீக சொத்தாக இருந்த நிலங்கள் அனைத்தையும் தனித்தனி பிளாட்டுகளாக போட்டு கிட்டத்தட்ட 200 வீட்டு மனைகளாக விற்பனை செய்திருக்கிறார். அப்படி 30 வருடங்களுக்கு முன் கைலாசத்தின் கஸ்டமர்களாக இருந்தவர்கள்தான் தற்போது கையில் புகாரோடு வந்திருக்கிறார்கள். கைலாசநாதர் அவங்க அப்பா சென்னிமலை கவுண்டர் 2 பேருக்கும் சொந்தமான இடங்கள் 1980 அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து ஒரு 15 ஏக்கரா பக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு 200க்கும் மேற்பட்ட மனைப்பிரிவுகளாக பிரித்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 80லேருந்தே விற்றுக்கிட்டு இருக்காங்க. 2012 கைலாசநாதன் அவங்க அப்பா சென்னிமலை கவுண்டர் தவறிடுறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கைலாசநாதனுக்கு அந்த வாரிசு அடிப்படையில் சொத்து வந்துடுது. கைலாசத்திடம் வாங்கிய வீட்டு மனையில் சொந்த வீடு கட்டி குடியேறி மக்கள் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் பட்டா மாறுதலுக்காக சென்ற போது அவர்கள் வீடு இருக்கும் நிலத்தின் மீது வில்லங்கம் இருப்பதாகவும் இப்போதைக்கு பட்டாவை மாற்ற முடியாது என சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு தான் ஏதோ பிரச்சனை என நினைத்திருந்த வேளையில் அடுத்த சில மாதங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த பலருக்கு வங்கியில் இருந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த வங்கியிலுமே கடன் வாங்காத நிலையில் ஜப்தி நோட்டீஸ் எப்படி வந்தது என அதிர்ந்து போன மக்கள் வங்கிக்கு நேரடியாக சென்று விசாரித்த போதுதான் அனைவரின் நிலத்தின் பெயரிலும் கடன் வாங்கியது கைலாசம் என்று தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே விற்பனையான நிலங்களை அதன் மூலப்பத்திரத்தை வைத்து போலி டாக்குமெண்ட்டுகள் மூலம் தனது நிலம் போல காட்டி பல்வேறு வங்கியில் 16 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த 200 குடும்பத்துக்கு வித்த பத்திரத்தையே மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட தாய் பத்திரத்தை மூலமாக வச்சு இந்த 200 வித்ததையும் மறைச்சு அதிகாரிகளோட உதவியோட வித்ததையும் மறைச்சு சவுத் இந்தியன் பேங்கு கோயம்புத்தூர், ஐஓபி பேங்கு கோயம்புத்தூர், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி 3 பேங்க்லேயும் ஒரு 16 கோடி ரூபாய்க்கு பக்கம் பேங்க் மூலியமாகவே கடன் வாங்கிடுறாங்க. அதை தவிர்த்து தனியார் வங்கிகளிலும் தனியார் மூலியமாகவும் செக் பவுன்ஸ் மோசடிகளிலும் பல லட்சங்கள் வாங்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக 80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 30 லட்சம் ரூபாய்க்கு சேலம் கோர்ட்டில் தீர்ப்பு எங்களுக்கு ஜப்தி பண்ண சொல்லி நகல் வந்துருச்சு. எங்களோட ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் வீடெல்லாம் ஜப்திக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூரில் சம்மந்தமே இல்லாமல் அவர் வாங்கி அந்த குடும்பமே பிராடு பண்ணி வாங்கி சாப்பிட்டதுக்கு எங்களோட வீடுகளை இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. 30 வருடங்களுக்கு முன் பத்திரப்பதிவை முடித்து நிம்மதியாக நீட்டி உட்கார்ந்திருந்த சொந்த வீட்டிற்கு யாரோ வாங்கிய வங்கி கடனுக்காக ஜப்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதால் என்ன செய்வதென தெரியாத மக்கள் கோட்டாட்சியரிடமும் எஸ்பி அலுவலகத்திலும் மனு கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து போலீசார் முழு விசாரணை நடத்தும் பட்சத்திலேயே நடந்த உண்மை அத்தனையும் வெளியே வரும்.